சென்னையில் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எத்தனை நாட்கள் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகின்றது. குறிப்பாக கோயம்பேடு, மதுரவாயல், அண்ணாநகர், அதேபோன்று சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது கனமழை என்பது பெய்ய தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை தற்போது பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. குறிப்பாக இன்று பிற்பகல் 1 மணி வரை அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்ய தொடங்கியிருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.